வந்ததை அடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது படையினரின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்த வண்ணம் உள்ளனர். இவர்களை இப்பகுதிக்கு வரவிடாமல் எல்டிடியினர் கடுமையாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இந்த மக்கள் தற்போது படையினருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். படையினர் தம்மை விடுவித்தமைக்காகவும் உயிரை காப்பாற்றியமைக்காகவுமே மக்கள் படையினருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கூடிய எண்ணிக்கையிலான பணைய கைதிகளை மீட்ட சம்பவம் இதுவாக அமைகின்றது. பிரிகேடியர் ஷவேந்திர சில்வா தலைமையிலான 58வது படையணியினர் நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்தனர். கொமாண்டோ அணி, ராணுவ விசேட அணியினரும் இதில் பங்கு பற்றியிருந்தனர். 58வது படைப்பிரிவின் 11வது காலாட் படையினர், 9வது கெமனு படையணி, 8வது கஜபா படையணி என்பன காலாட் படைகளாக செயற்பட்டன. நள்ளிரவு களப்பை கடந்து மணல் அணை மற்றும் எல்டிடியினரின் பதுங்கு குழிகளை அழித்து படையினர் யுத்த சூன்ய வலயத்திற்குள் நுழைந்தனர். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் படையினர் புதுமாத்தளன் பகுதிக்குள் வந்தமை சிறப்பம்சமாகும். எனினும் எல்டிடியினர் வழமை போலவே மக்கள் மீது தாக்குதல்களை நடத்தினர். இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து வெளியிடுகையில், நாங்கள் வரும்போது எல்டிடியினர் எங்களை தடுத்தனர். நாங்கள் தப்பியோடி வந்தோம். எல்டிடியினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அதில் காயமடைந்தவர்களும் இறந்தவர்களும் உள்ளனர் என்று பொதுமக்கள் தமது கருத்துக்களை தெரிவித்தனர்.